தேடி உன்னை ஆசீர்வதிக்க வந்துள்ளேன். உன் வினை திட்டம் பற்றி கூறுகிறேன் கேள். வினை திட்டம் என்றால் உன் செயல் நடக்க வேண்டும் என்றால் முதலில் அது உன் மனதிலே உருவாக வேண்டும். மனதிலே உறுதியாய் ஒரு எண்ணம் பிறக்கும்போது பிரபஞ்சம் அதை நடக்கச் செய்யும். அதற்கு பிறகு கிடைக்கும் மனிதர்கள், சூழ்நிலைகள், வாய்ப்புகள் இவை எல்லாம் உன் மனத்திட்டத்துக்கான கருவிகள் மட்டுமே. ஆனால் பிள்ளையே, உன் மனம் குழப்பமாய் இருந்தால் வினையும் குழப்பமாய்தான் அமையும். எதையும் ஆரம்பிக்கும் முன் உன் உள்ளத்தை கேட்டு பார், நான் உண்மையில் இதையே விரும்புகிறேனா என்று. அந்த விருப்பம் தெளிவானதும் பாதை தானாக தெளியும். அதுதான் என் அருளின் வழி. நான் உனக்கு வழிகாட்டி நிற்கிறேன். ஆனால் முதல் அடியை நீ எடுக்க வேண்டும். உன் மனம் உறுதியாக இருந்தால் எதுவும் சாத்தியமில்லாதது இல்லை. என் அருள் உன் மனத்துடன் சேர்ந்தால் அதுவே வினைதிட்டம் வெற்றி பெறும் நேரம். நினைவில் வை, வெளி உலகம் உன் மனதின் பிரதிபலிப்பு. மனதை உறுதியாக வைத்துக்கொள், நான் உன் பக்கம் நிற்கிறேன். நீ கலங்கினால் என் மனமும் கலங்கும். உன் கரம் பிடித்து வழி நடத்துவது நானே. அனைத்து போராட்டங்களும் முடிவிற்கு வரப்போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இம்மாதம் முடிவில் ஓர் மாற்றம் நிகழும். உன் வாழ்க்கையில் நடப்பதை பற்றி உன்னை சுற்றியுள்ள யாரிடமும் புலம்பாதே. சில நேரங்களில் யாரிடமாவது இதை கூறினால்தான் நிம்மதியாக இருக்கும் என்ற நிலை வந்தால் நீ என்னிடம் வந்து கூறு. உன் மனம் அமைதி பெறும் வரை புலம்பு. உனக்கே மாற்றங்கள் தெரியும். மன அழுத்தம் கொள்ளாதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். காலம் கடந்து விட்டதே என கலங்காதே. உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடைய போகிறாய். நிறைவான மன நிம்மதியை பெறப்போகிறாய். உன் வாழ்வில் அப்பன் முருகன் உண்டு என்பதை நினைவில் கொள். இனி உன்னை எதிர்க்க எதிரிகள் இல்லை. நான் உன்னை காக்க இருக்கிறேன். உன்னை அழவைத்து பார்த்தவர்களுக்கு அமைதியாக உன் வாழ்க்கையின் வழியே பதில் சொல்ல போகிறாய். உன் பின்னே நான் இருப்பதை அறியாமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்கிறார்கள். அதன் மூலம் உன்னை கண்ணீர் சிந்த வைக்கிறார்கள். ஆனால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த முருகன் உன்னை அழுவதற்கோ கண்ணீர் சிந்துவதற்கோ விடுவதில்லை. உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு உன்னை உயர்த்தி வாழ்க்கையின் வழியே பதிலை கொடுப்பேன். அப்போது நீ நான் இருப்பதை உணர்ந்து மகிழ்ச்சி அடைவாய். இவ்வுலகில் நான் படைத்த அனைத்தும் அனைவருக்கும் பொதுவானது. அதை அடையும் வழிதான் உனதானது. தடையின்றி ஒருவன் பெறுகிறான், போராடி ஒருவன் பெறுகிறான். இந்த வித்தியாசம்தான் கர்மா. அதுதான் உன் தாய் தந்தையை தேர்வு செய்கிறது. அதன் வழிதான் விதி உன்னை என்னிடம் சேர்க்கிறது. என்னை அடைந்த பிறகு உன் கர்ம வினைகள் களையப்பட்டு நீ நினைத்த வாழ்க்கை வழங்கப்படுகிறது. உன் உள்ளமே கேட்பதை கொடுக்கும் கற்பக விருட்சம் என்பதை புரிந்து கொள். மனதை போட்டு குழப்பாமல் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய நேரம் இது. உன் மனம் கொஞ்சம் சோம்பலாக உள்ளது. அதனிடம் அடிபணியாமல் உற்சாகமாக உன் வேலைகளை தொடங்கு. உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் நீ உன் வேலையை சரியாக செய்ய வேண்டும். உன் முன்னேற்றமான காலம் இதுவே. மனதால் பின்தங்காது உற்சாகமாக உழைத்தால் உனக்கான மாற்றம் எல்லாம் தானாக நடக்கக்கூடிய நேரம் இது. எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் நல்ல முறையில் பெறுவாய். என் அன்பு பிள்ளையே, துன்பம் உன்னை தொந்தரவு செய்யும்போது நீ கவலைப்பட்டு கண்ணீர் விடுவதால் மாறி போகுமா? அதே நேரம் உன் மனபாரம் குறையும் வரை விடாமல் சரவணபவ எனும் நாம ஜபத்தினை தொடர்ந்து சொல். கண்ணீர் பலன் தராது, ஆனால் இந்த மந்திர ஜபம் கண்டிப்பாக உனக்கு பலன் தரும். மந்திரத்தை சொல்ல சொல்ல தீய சக்திகள் உன்னிடமிருந்து விலகி நல்ல சக்திகள் உன்னை ஆக்கிரமிப்பதை உணர்வாய். அப்போது துன்பங்களால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாமல் போகும். அது வேறு கவலைப்படும் நபரை தேடிச் செல்லும். இதைவிட எளிதாக நான் உனக்கு எவ்வாறு புரிய வைப்பது? என் அன்பு பிள்ளையே, சிக்கல்கள் அதிக அளவில் உள்ளதே என்று வருந்தாதே. எத்தனை சிக்கலாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக தீரும். உனக்கு நான் கொடுத்த ஞானத்தின் படியே உன்னை வழிநடத்தி உன் சிக்கல்களை உன்னை கொண்டே தீர்த்து வைப்பேன். நீ என்னை புரிந்து கொண்டு ஏற்கனவே நடக்க ஆரம்பித்து விட்டாய். இனி ஒவ்வொரு சிக்கலும் தீரப்போகிறது. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரப்போகிறது. சந்தோஷமாக இரு. நீ இப்போது தனியாக இல்லை. உன்னுடன் நான் இருக்கிறேன். நீ யாரும் இல்லை என்று கவலைப்பட தேவையில்லை. இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக போய் கொண்டே இரு. வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் என்றும் இருப்பேன். நீ தற்போது பணம் இல்லாமல் தவிக்கலாம். ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சினை அனைத்தும் முடியும் நேரத்தை நீ தொட்டு விட்டாய். கவலைப்படாதே. நிச்சயம் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும். மாற்றுவேன். நீ விரும்புவதை விரைவில் பெறுவாய். உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். என் அன்பு பிள்ளையே, அப்பா, எனக்கு எல்லா பக்கங்களிலிருந்தும் பிரச்சனை இருந்தால் நான் என்ன செய்வேன் என்று கேட்கின்றாய். எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டு ஒதுங்கிக் கொள்ள நினைத்தால் பிரச்சனைகள் தீராது. விட்டு வைத்த
வினைகள் மீண்டும் வந்து சேரும்போது எல்லாம் ஒரே நேரத்தில் நடப்பது போல தோன்றும். கடமைகளை தவிர்க்காமல் ஒவ்வொன்றாக செய்து வர வேண்டும். குடும்பம்தான் முக்கியம் என்றோ அல்லது வேலைதான் முக்கியம் என்றோ ஏதோ ஒரு திசையில் செல்ல முடியாது. இரண்டிலும் உள்ள கடமைகளை சரியாக செய்ய வேண்டியது அவசியம். ஒவ்வொன்றாக தீர்க்க நான் துணை புரிவேன். உன்னால் முடியும். உன்னை சிக்கல்களிலிருந்து விடுவிப்பேன். இந்த அப்பா இருக்கிறேன். வாழ்வின் சறுக்கல்களிலிருந்து மீண்டு வருவாய். வருவாய் உயரும். உயர்வான சிந்தனைகள் மனதில் தோன்றும் எண்ணங்களை சரியாக செயல்படுத்த முயல்வாய். முயல்வது உனக்கு வெற்றி தரும் புது நம்பிக்கையில் நீண்ட நாட்களாக தவறவிட்ட செயல்களை செய்து முடிப்பாய். ஒவ்வொரு நாளையும் என் நாமத்தை கூறியுள்ள வார்த்தைகளை மனதில் ஏற்று நம்பிக்கையை தொடர்வாய். வெற்றி பயணத்தை செவ்வாயில் என்னை வழிபட்டு காத்திருக்கும் நீ என் விழிபட்டதால் குருவாய் என்னை பெற்றாய். நலமே சூழும் நாளும் எந்நாளும். என் அன்பு பிள்ளையே, என் தரிசனம் பெற்று எப்படி உன் உள்ளம் குளிர்ந்ததோ அப்படியே உன் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மனம் குளிரும்படியே உன் வேண்டுதலை நிறைவேற்றி தருகிறேன். அதற்கான முயற்சியை முழு மகிழ்ச்சியோடு செய்திடு. அனைத்து சோதனைகளும் உன் மனவேதனைகளும் இன்றுடன் உன்னை விட்டு மறையப் போகிறது. உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல அமையப் போகிறது. உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் உனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் உண்மைதானா என்று உன்னை நீயே கிள்ளி பார்த்து கொள்வாய். ஆனால் அனைத்தும் உண்மையே. என்னை கொஞ்சமாக எப்போது உனக்குள் ஏற்றுக்கொண்டு உன் இதயத்தில் முழுமையாக எனக்கு இடம் கொடுத்தாயோ அப்போதே உன் வாக்கு, சொல், செயல் எல்லாவற்றிலும் மாற்றம் உண்டாக ஆரம்பித்துவிட்டது. ஏற்கனவே நான் உனக்கு கூறி உள்ளது போல் உன் வாழ்வில் எதிர்பாராத பல அற்புதங்களை என் மூலமாக நடப்பதை நிச்சயம் காணத்தான் போகின்றாய். நல்லதே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம். எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட தேவையில்லை. நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும். எனவே பிள்ளையே, நீ எதற்கும் கவலையின்றி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்து. படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காண்பாய். உன்னை பற்றிய உன் எண்ணமே நீ யார் என்பதை உலகிற்கு காட்டும். உன்னை உயர்வாகவே நினை. உனக்குள் இருக்கும் உன்னை நம்பு. உன்னால் முடியாதது ஏதுமில்லை. உனக்கான மாற்றம் தரும் மங்கள நேரம் துவங்கிவிட்டது. அடியெடுத்து மேலேறி வா. உனக்கு துணையாக உனக்குள் முருகன் நான் இருக்கிறேன் என்பதை எப்போதும் மறவாதே. யாமிருக்க பயமேன் உனக்கு. ஓம் சரவணபவாய நமஹ.